அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கான ஒரு சரியான வருமானம் இல்லை. குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுகின்ற பொழுது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து மாதம் 30 நாளும் நான் அதை சம்மந்தமாக விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய காசு தான் போகுது. ஒரு கடனை தீர்க்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி நான் அடைச்சிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த லாட்டரியிலையும் போய் நான் காசு பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கடனுக்கு மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ தான் சரியாகும்? இந்த யோகம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பல பேர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய சுய ஜாதகங்களில் நீங்கள் பிறந்த நாம யோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு பேரே யோகம்னு வருதா? நாம யோகம். 27 நாம யோகங்களில் ஏதாவது ஒரு நாம யோகத்தில் தான் ஒரு மனுஷன் பிறக்கணும். ஒரு ஜாதகர் பிறந்தா ஏதாவது ஒரு நாம யோகத்தில் தான் அவர் பிறக்கணும். இந்த நாம யோகம் அப்படிங்கிறது யோகாதிபதி அவயோகி அப்படிங்கிற 2 கிரகங்களை வச்சு தான் அந்த நாம யோகம் உருவாகுது. அப்படி என்றால் சுய ஜாதகங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த நாம யோகம் என்னன்னு தெரிஞ்சு, அந்த நாம யோகத்துக்கு யோகாதிபதி யாருன்னு தெரிஞ்சு, அவருடைய யோக நட்சத்திரங்கள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, அந்த நட்சத்திர நாட்களில் நமக்கான ஒரு நல்ல விஷயங்களை முயற்சி பண்ணி போகின்ற பொழுது அது நமக்கு ஒரு பக்கபலமாக, நமக்கு ஒரு உதவிகரமாக, நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நட்சத்திரங்கள் நம்மளை வழிநடத்தி செல்லும். நட்சத்திரம்னா என்னங்க? நட்சத்திரம் அப்படிங்கிறது பாதை, கோள்கள் சஞ்சரிக்கக்கூடிய பாதை. அப்போ வழித்தடம், அந்த வழித்தடம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழித்தடத்தில் போய் நமக்கான நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது யோக நட்சத்திரங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த நட்சத்திரங்கள் எப்போ வருதோ அதில் மட்டும் நமக்கான நல்ல விஷயங்களை மூவ் பண்ணுவோம். பகவான் கொடுத்தால் அதில் கொடுக்கட்டும், இல்லை என்றால் இருக்கட்டும். அப்போ முயற்சி பண்ணுறது கூட ஒரு நல்ல நாள் நட்சத்திரத்தில் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த பதிவில் ஒரு 3 நாமயோகங்களை பற்றி நான் ஒரு தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கிறேன். இந்த 3 நாமயோகங்களில் பிறந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய யோக நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் அதில் ஒரு சக்ஸஸான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள். விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். யாரையும் வற்புறுத்தி இந்த பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்தவே கிடையாது. விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லையா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஆக பார்த்துட்டு அது ஒரு தவறான கமெண்ட்ஸ் கொடுக்கறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. நண்பர்களே, உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆக இதில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம், என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. ஆக ஒரு நாமயோகத்தை பற்றி ஒருவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இது சொந்தமாக எங்கேருந்தாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் நாம யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா கட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி நடக்குது, ஒரு 6 மாதத்தில் கஷ்டம் நீங்கிறோம், ஒரு 3 மாதத்தில் கஷ்டம் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலோட்டமான பலன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் 100 பேருக்கு சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு பொருந்தும், பாக்கி 90 பேருக்கு பொருந்தாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நடக்கிற தசாபுத்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோகமானதாக இருக்கணும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போது நமக்கான நல்ல நேரம் எப்போ அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். விஷ்கம்பம், பரீகம், கண்டம் இந்த 3 நாமயோகங்களில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் பற்றியும் அவயோக நட்சத்திரங்கள் பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம். அதில் முதலாவதாக விஷ்கம்பம் அப்படிங்கிற நாமயோகத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருவார். சந்திரன் உங்களுக்கு அவயோகியாக வருவார். இந்த விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருகின்ற பொழுது அவர் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். நல்ல கிரகம், யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு சிறப்பான பலனையும் கொடுப்பார். ஆக இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்வார், பார்க்குற இடத்துக்கும் நன்மை செய்வார். ஆனால் அவயோகி சந்திரனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு ராசியில் 2.25 நாள் தான் இருப்பார். அப்போது கெட்ட கிரகத்தினுடைய சுழற்சி காலம் பாஸ்டாக இருக்குது. அப்போது 29 நாளில் சந்திரன்
12 ராசியும் கடந்து வந்துருவார். அப்போ இந்த விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கின்றவர்களுக்கு காசு பணம் எவ்வளவு வந்தாலும் செலவாகிட்டே இருக்குமே தவிர கையில் காசு பணம் தங்காது. செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே சந்திரன் பாஸ்டாக போகிறார் இல்லையா? அதே மாதிரி இதே சந்திரன் யோகாதிபதியினுடைய சனி பகவானுடைய நட்சத்திரங்களாம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று தசையோ தசாபுத்தியோ நடத்தினால் ஜாதகருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி யோகாதிபதியான சனி பகவான் இந்த அவயோகிய சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் நின்று தசையோ தசாபுத்தியோ நடத்துகிற காலத்தில் கண்டிப்பாக சிரமங்கள் உண்டு. அப்போ இந்த யோகாதிபதி சனி பகவானும் இந்த அவயோகி சந்திரனும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இந்த பதிவில் நம்ம யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத தான் சொல்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ சனி பகவானுடைய யோக நட்சத்திரங்கள் எது? பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். அப்போ விஷ்கம்பம் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு பூஷ நட்சத்திரம் முதல் புள்ளி, யோக புள்ளி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஆரம்பமாகுது. அப்போ இந்த பூச நட்சத்திரத்தை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கலாமா? அப்போ உங்களுக்கான நல்ல விஷயங்களை இந்த பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது லாட்ரி ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயங்களுக்கு நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 30 நாளும் முயற்சி பண்ணுற ஒன்றும் கிடைக்கல, அதனால் தேவையே கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதில் மட்டும் மூவ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற நாட்களை நம்ம காசு பணத்தை மிச்சம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கலாம். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த யோக நட்சத்திரங்களில் செய்யுங்க. அப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பான நட்சத்திரங்களாக இருக்கும். அதே மாதிரி அவயோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரோகிணி ஹஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுக்கான பர்சனல் விஷயங்களை தவிர்த்துருங்க. அதில் தயவு செய்து எந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அது சாதகமாக முடியாது. ஏன்னா அவயோகினுடைய நட்சத்திரங்கள். அப்போ அவயோகனுடைய காலை பிடிச்சா அவர் எட்டி தானே உதைப்பார். யோகாதிபதியினுடைய காலை பிடிச்சா அவர் கையை பிடிச்சி தூக்கி விடுவார். இதுதான் உண்மையான விஷயம். அப்போது விஷ்கம்பம் நாமயோகத்துக்கு இதுதான் விளக்கம். நண்பர்களை, விஷ்கம்பம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பரிகம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு இதே சனி பகவான் தான் யோகாதிபதியாக வர்றார், சந்திரன் அவயோகியாக வர்றார். இப்போ இந்த பரிகம் நாமயோகத்துக்கும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி தான் யோக நட்சத்திரங்கள். இந்த பரிகம் நாமயோகத்திற்கு ரோகிணி ஹஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் அவயோக நட்சத்திரங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ராசியில் 2 வருஷம் இருப்பார். அவர் பார்க்கக்கூடியவங்களுக்கு பலனை அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் தான் இருப்பார். அப்போ 29 நாளில் 12 ராசியும் சுற்றி வந்துடுவார். அப்போது இந்த சந்திரன் அப்படிங்கிற அவயோக கிரகனுடைய சுழற்சி காலம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அப்படின்னு தினந்தனம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த பரிகம் நாமயோகத்துக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் யோகத்தை தரும் என்றால் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் முதல் புள்ளியாக இருக்கும். அப்போ பரிகம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போங்க. புரியுதுங்களா? அப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி யோகமாக இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரமே முதல் புள்ளியாக இருக்குது. தயவுசெய்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் இந்த பூசம், அனுஷம் நட்சத்திரத்தையும் நாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அவயோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ரோகிணி ஹஸ்தம், திருவோணம் அப்படிங்கிறது. அப்போ அவயோக புள்ளி அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம். அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனெல்லாம் இருந்து உங்களுக்கு தசை தசாபுத்தி நடத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் கொடுத்துரும். தயவு செய்து சந்திரனுடைய நட்சத்திரங்களை நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் அந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கான நல்ல விஷயங்களை பண்ணாமல் அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது நண்பர்களே. சரிங்களா? கண்டம் நாமயோகம் மூன்றாவதாக சொல்லக்கூடியது கண்டம் நாமயோகம். பேரை கேட்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா கண்டம் நாமயோகம் அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாமயோகமாக கருதப்பட்டாலும் அசுப நாமயோகம் தான். இதை பற்றி நம்ம ஒரு தெளிவான விளக்கம் நம்ம கொடுத்துடலாம். பொதுவாகவே கண்டம் நாமயோகத்தில் யார் பிறந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உச்சத்தில் போகிறீங்களோ, உச்சத்தில் போகின்ற பொழுது அப்படியே நாம் அடுத்து நமக்கு ஏதோ ஒரு அதல பாதாளம் பள்ளம் காத்துட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டகாலம் காத்துட்டு இருக்கிறத நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கண்டம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், தொழில் வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் பணம் பொருள் சம்பாதிக்கின்ற காலகட்டத்தில் எப்போதுமே கவனமாக இருந்து உங்களுக்கான எதிர்கால சேமிப்பை டக்குன்னு சேமிக்காத பட்சத்தில் உயர்ந்த நிலையில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சரிவுகள் ஏற்பட்டு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அதனால் கண்டம் நாமயோகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கண்டம் நாம யோகத்துக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதியாக வருவார். அப்போ உங்களுக்கு யோக புள்ளி எங்கே ஆரம்பிக்குது? அனுஷ நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. அப்போ கண்ட நாம யோகத்துக்காரங்க முதன்மையாக பிடிச்சிக்கக்கூடிய நட்சத்திரம் எது? அனுஷ நட்சத்திரத்தை பிடிச்சிக்கலாம். அப்போ பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனிபகவானுடைய யோக நட்சத்திரங்களாக இருந்தாலும் கண்டம் நாம யோகத்திற்கு அனுஷ நட்சத்திரம் தான் மிகப்பெரிய யோகத்தை தரும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலைகள், பர்சனல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், புரியுங்களா, என்ன விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப பக்கபலமாக இருந்து அந்த உதவியை செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி உங்களுக்கு யோக நட்சத்திரங்களாக இருந்தாலும் அனுஷ நட்சத்திரமே முதன்மையாக இருக்கும். அதில் செய்யக்கூடிய உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய அவயோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிற சந்திரனுடைய நட்சத்திரங்கள், இது ரோகிணி கஸ்தம் திருவோணம். இந்த ரோகிணி கஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் தான் அவயோக புள்ளி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்டம் நாம யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த நட்சத்திரங்களை நாம் தவிர்த்து விட வேண்டியது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் எப்போ வருதோ அந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த 3 நாம யோகத்துக்குமே, விஷ்கம்பம், பரிகம், கண்டம் 3 நாம யோகத்துக்குமே சனிதான யோகாதிபதி. சந்திரன் அவயோகி தானே, டக்குன்னு சொல்லிடலாம்னாலும், ஆனால் ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு யோக புள்ளி ஆரம்பமாகுது இல்லையா, அந்த யோக புள்ளியை சொல்கிறதுக்கு தான் 3க்குமே தெளிவான விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். நண்பர்களை, இந்த பதிவை நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்த 3 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான் உண்மை. அப்போது ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான யோக நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அப்போது நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து முயற்சி பண்ணுவோமே. ஏன் தினம் தினம் நம்ம பணத்தை இழக்கணும் இல்லைங்களா? அதனால் ஜஸ்ட் அந்த நட்சத்திரத்தில் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கும். நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். மீண்டும் நான் சொல்வதெல்லாம், பதிவை விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்துங்க, விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து விட்டு விடலாம். அதனால் ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஜாதகம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. வெற்றி பெறலாம். மிக்க நன்றி.